முற்றிலும் அழிந்து போனார். ஆமென். சாத்தானை உங்கள் கால்களின் கீழாக இயேசு போட்டு விட்டார். நீங்கள் அவனை மிதித்து விட்டீர்கள். ஜீசஸ். விழுந்து போன சாத்தான் இனி எழுந்திருக்க முடியாது. ஜீசஸ். மீண்டும் எழும்ப முடியாது. இயேசுவின் நாமத்தினால் ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். ஆமென். நம்மால் நாம் நீதிமான்களாய் வாழ முடியாது. இயேசுவே நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். எவ்வளவு பணம் வேண்டாலும் நம்மிடத்தில் இருக்கலாம், எவ்வளவு உறவினர்கள் வேணாலும் நம்மோடு இருக்கலாம், நினைத்த நேரத்தில் எதையும் வாங்கக்கூடிய ஆற்றல் நம்மிடத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு இயேசு இல்லை என்றால் அந்த மனிதனுடைய நிலைமை மிகவும் பரிதாபம். இதை அறிந்தவராய் இயேசுவே மனிதனை தேடி வந்தார். ஹல்லேலூயா. அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே உம் ஒருவராலே உம் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாறிவிட்டேன், இயேசுவே நீர் காரணர் என்று எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ரெண்டு கையை உயர்த்தி ஏசப்பா பார்த்து, இயேசுவே நீ காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே ஏசப்பாக்கு நேரா கை உயர்த்தனர், எல்லா மகிமைக்கு நான் அல்ல அவரே. இயேசுவே நீ காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீ காரணர், எல்லா மகிமை இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை மாத்திரமே உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க, பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீர் சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீர் சிலுவையில். கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே ஏசப்பா பார்த்து, ஆண்டவரே நான் இல்ல, நீதான் காரணம். இயேசுவே நீர் காரணம். கண்களை மூடி இயேசுவை மட்டும் பார்ப்போம். இயேசுவே நீர் காரணம், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை மட்டும் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஜீவனை பெற்று உலகத்திலே ஆளுகை செய்யும்படி, ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையும் நீதியும் இருக்கிறது. கிருபையையும் நீதியையும் நீர் ஈவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையையும் நீதியையும் நீர் ஈவாய். அதனால கைகளை உயர்த்தி, இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே 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 நீர் மட்டுமே காரணம். இயேசுவே நீர் மட்டுமே காரணம். இயேசுவே நீர் மட்டுமே காரணம். இயேசுவே Father God, you alone, you are the reason. துதிக்கு பாத்திரர். ஓ இயேசுவே நீர் காரணம், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள்.
நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. அறிக்கையிடுவோம் வாய்களை திறந்து. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. கடைசியாய் கரங்களை உயர்த்தி இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே திருச்சபைக்கு காரணம் நீர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். ஊழியத்திற்கு காரணம் நீர். இயேசுவே நீர் காரணம், நல்ல அந்தஸ்திற்கு காரணம் நீர். நாங்கள் நீதிமான்களாய் இருப்பதற்கு காரணம் நீர். உம்முடைய பிரசன்னத்திலே நிற்பதற்கு காரணம் நீர். இயேசுவே இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணம் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆராதனை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்வீராக. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம், வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லலாம். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். உயர்ந்தவரே, நல்லவரே, வல்லவரே, எங்களுக்காக மரித்தவரே, எங்களுக்காக உயிரோடு எழுந்தவரே, ஆராதிப்பேன். இயேசுவே ஆராதிப்பேன். ஓசேனா உன்னத ராஜன் இயேசுவே. ராஜா உயர்ந்தருளுமே, ராஜா உயர்ந்தருளுமே. ஓசேனா 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 உன்னத ராஜன் இயேசுவுக்கே. ராஜா எழுந்தருளுமே, ராஜா எழுந்தருளுமே. ஓசேனா அல்லேலூயா ஓசேனா அல்லேலூயா ஓசேனா. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம், இயேசுவை உயர்த்துவோம். கண்களை மூடி நமக்காக இந்த பூமிக்கு வந்தார், நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா ஓசேனா ஆமென் ஆமென். அல்லேலூயா ஓசேனா. பெரியவரே, எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக இரத்தம் சிந்தினவரே, எங்களுக்காக வாழ்கிறவரே, எங்களோடு ஜீவிக்கிறவரே, எங்களை நேசிக்கிறவரே. அல்லேலூயா ஓசேனா. எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து சொந்த வார்த்தையினால் அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் இயேசுவை துதிக்கலாம். எல்லாரும் வாயிலே அவர் நல்லவர்னு வரட்டும். நீர் நல்லவர், நீர் பெரியவர். யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். இயேசுவை உயர்த்து, இயேசுவை மகிமைப்படுத்து. அவர் பெரியவர், அவர் சிறந்தவர், உன்னை நீதிமானாய் மாற்றினவர். ஹல்லேலூயா. நாமே அவரும் அமர்ந்து கொள்வோம்.
நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோக தேவனே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடைய எங்கள் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிற உம்முடைய ஜீவ வார்த்தைகள் எங்கள் ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்திற்கு விரோதமாய், உம்முடைய வசனம் எங்களுக்குள் செய்ய போகிற கிரியைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் நன்றி சொல்லுவோம். வாசிக்கலாம். மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இன்னைக்கு காலையில் நாம் இங்கே வசனத்தை தியானித்தோம். அதாவது ஜெபத்தை கேட்கிறவர், அதிசயமான காரியங்களை ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்கிறார். அதற்கு நம்முடைய சார்பில் இருந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் காலையில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை ஓலையூரில் நாம் பார்த்தோம். இப்போ இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய கிரியைகளில் ஒரு சில காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேனி ஒரு சில சொன்ன மாதிரி இன்றைக்கி உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் இந்த நாளை எப்படி அனுசரிக்கிறார்கள்? பாம் சண்டே. இந்த செய்தி முடியும் போது இந்த பாம் சண்டேவை என்ன சண்டேவாக மாற்றலாம்னா ப்ரைஸ் சண்டேவாக மாற்றலாம். ஆமாம், துதி ஞாயிறு, குருத்தோலை ஞாயிறு. ஆனால் அதுக்கு சரியான பேர் வச்சுருக்கணும்னா என்ன பேர் வச்சுருக்கணும்? துதி ஞாயிறு அப்படின்னு வச்சுருந்துருக்கலாம். அல்லேலூயா. சரி, ஆமாம், அது குருத்தோலை ஞாயிறாகவே இருக்கட்டும். நமக்கு எல்லா நாளும் துதி, எல்லா நாளுமே நமக்கு எப்படிப்பட்ட நாள்? துதியின் நாட்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் சரி. இப்போ நம்ம வாசித்த அந்த வேத பகுதிக்கு என்னடா இது குருத்தோலை ஞாயிறுன்றாங்க? கிறிஸ்மஸ்க்கு படிக்கிற வசனத்தை படிக்கிறாங்க. இயேசு பிறக்கும்போது எப்படி பிறந்தார்? ராஜாவாக பிறந்தார். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அவரை குறித்து சொன்னார்கள். அவர் பிறக்கும் போதே ராஜாவாய் பிறந்தவர். அவர் ராஜாதி ராஜா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்துகிற போது அவர் எழுதுகிறாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 19:16. அல்லேலூயா. ஆண்டவர் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அவர் எப்படி இருப்பார் அப்படின்றத. அவருடைய ட்ரெஸ்ஸில் ஒரு பேர் எழுதியிருக்குமா? என்ன பேர் எழுதியிருக்குமா? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவருடைய தொடை பகுதியில் அவருடைய நாமம் அது ஏன் தொடை பகுதியில் எழுதப்பட்டிருக்குன்னு தெரியல. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. இந்த உலகத்தில் எத்தனை ராஜாக்கள் இருக்கலாம், உலகத்தை ஆளுகிற எத்தனை ராஜாக்கள் இருக்கிறான், அவங்களுக்கு இப்படிப்பட்ட பேர் என்ன செய்யப்படலை? எழுதப்படலை. அந்த பேரோடையே அவர் எப்படி இருக்கிறாரு? அவருடைய அதை யாராவது பேனால எழுதுனாங்களா இல்லை டேட்டு குத்துனாங்களா? அவருடைய நாமம் அதுதான்ன்றது அவருடைய சரீரத்திலே என்ன செய்யப்பட்டிருக்கு? அப்படிப்பட்ட ராஜாதி ராஜாவாகிய இயேசு இந்த பூமியிலே அவர் எப்படி பிறந்தார்? மனிதனாக பிறந்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் பிறந்தார். மனிதனாக வாழ்ந்தார். மனிதனாக மனிதனுக்கு உரிய சகல விதமான காரியங்களும் அவர்கிட்ட என்ன செஞ்சு இருந்துச்சு. வலி இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு, கண்ணீர் வந்துச்சு, பசி வந்துச்சு, தூக்கம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லாமே அவருக்கு எல்லா உணர்வும், அழுக வந்துச்சு. மனிதனாக இருந்தார். ஆனால் அந்த ஒரு நாள், எந்த நாள்? இந்த நாளை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்கிறோம்ல. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பு, அதாவது பஸ்காவுக்கு 6 நாளைக்கு பின்பு அவர் எருசலேமுக்குள்ளே நுழையிறார். அவர் எங்கே வராரு? எருசலேமில். அந்த நாளில் அவர் தேவ ஆட்டுக்குட்டியாய் நுழையல, அவர் தேவ குமாரனாய் நுழையல. அவர் எப்படி நுழைஞ்சார்னா ராஜாவாய் நுழைந்தார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. எருசலேமை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் சகரியா. எருசலேமே நீ என்ன செய்ய? கம்பீரி, உன்னுடைய ராஜா, எருசலேமை ஆளுகிற ராஜா உன்னிடத்தில் என்ன செய்கிறார்?
வருகிறார். அல்லேலூயா. அந்த நாளை அவர் என்னைக்கோ பார்த்துட்டார். நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சகரியா பார்த்துட்டு சகரியா எழுதுறாரு, எருசலேமே நீ என்ன செய்ய கம்பீரி, உன்னுடைய ராஜா உன்னிடத்தில் என்ன செய்கிறார், வருகிறார், அவர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவராம், நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர். அதனால தாங்க ஓசனான்னு பண்ணாங்க. ஏன் அந்த இடத்துல ஓசன்னா ஓசனான்னு பண்ணாங்கன்னா, அவர் ரட்சகர் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, எங்களுடைய ராஜா எங்களை ரட்சிக்கிறவர், எங்களுடைய ராஜா எங்களை ரட்சிக்கிற வல்லமையை உடையவர் அப்படின்னு சொல்லி அவர் ரட்சிக்கிறவர். அவர் எப்படிப்பட்டவராம், தாழ்மை உள்ளவர். ஏன்னா அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரிய ராஜ்யம் அல்ல, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். ஆனால் மனிதர்களை மீட்பதற்காக அவர் இந்த பூமிக்கு எப்படி வராராம், இறங்கி வருகிறார். அதனால தான் அவருக்கு பேர் என்ன போட்டிருக்கு, தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராக இருக்கிறார். மரி அப்படின்னா வாலிப கழுதை. என்ன கழுதை? ஆமாம். அதுலேயும் அவர் ஏறின கழுதை எப்படிப்பட்டவர்னா, ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத கழுதை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவர் கழுதையிலேருந்து கழுதை மேலே ஏறி வரதை பார்த்தா பாவம் இயேசு தாழ்மையாக கழுதை மேலே ஏறி வர. ஏங்க அவர் ஒரு குதிரையில் ஏறி வந்திருக்கலாம்ல, அவர் ஒரு குதிரையில் வந்திருக்கலாம்ல, அவர் கழுதையில் வந்தார் பாருங்க. ஒரு சகோதரன் வந்து வண்டி வாங்கும்போது அவங்க பையன் வந்து புல்லட் கேட்டானா. அவங்க பையன் என்ன கேட்டானா, ஆமாம் புல்லட் வாங்கி தாங்கம்மா அப்படின்னு கேட்டானா. அப்போ அவர் சொன்னாராம், புல்லட் வேணாம்ப்பா, நீ ஸ்கூட்டி வாங்கிக்கோ அப்படின்னா. இல்லைன்னா நீ என்ன வாங்கிக்கோ, அந்த மாதிரி வண்டி ஏதாவது ஒன்று வாங்கிக்கோ. இல்லை எனக்கு புல்லட் தான் வேணும். வேணாம்ப்பா, இயேசுவே கழுதையில் தான் வந்தார், அவர் குதிரையில் வரல, அதனால நீ புல்லட்டில் உனக்கு வேணாம். அப்படி கிடையாது, அந்த கழுதை கிடையாது. நாம் சொல்கிறது இந்த பொதி சுமக்கிற கழுதை, அந்த கழுதை இல்லை. அல்லேலூயா. இயேசு ஏன் கழுதையில் வந்தார் தெரியுங்களா? அவர் தாழ்மையை காட்டுறதுக்காக இல்லை. தாழ்மையை காட்டுறதுக்கு கழுதையில் வர வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி யூதர்களுடைய ராஜாக்கள் கழுதையில் தான் வருவாங்க, புறஜாதி ராஜாக்கள் தான் குதிரையில் வருவாங்க. நீங்கள் வேதத்தில் படித்து பாருங்கள், யூதர்களில் ராஜாக்கள் எல்லாரும் அதில் எப்போ அவர்கள் கழுதையில் வருவாங்க அப்படின்னா, எப்பயுமே கழுதையில் வரமாட்டாங்க. தாவீது பொழுதன்னைக்கும் கழுதையிலே போகலை. சாலமோன் எப்பயுமே எங்கேயாவது போனால் எட்ரா கழுதை அப்படின்னு சொல்லலை. யூதர்களுடைய ராஜாக்கள், யூதா ராஜாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கழுதையில் எப்பொழுது ஏறுவார்கள்னா, அவர்கள் ராஜாவாய் அவர்கள் பிரதிஷ்டை பண்ணப்படும் போது, அவர்கள் ராஜாவாய் அவர்கள் என்ன செய்யப்படும் போது, அபிஷேகம் பண்ணப்படும் போது, ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்படும் போது, அப்போ அவங்க கழுதையில் தான் ஏறி வருவாங்க. குதிரையில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டார்கள். அப்போ ஒரு யூதாவின் ராஜா ஒருவர் கழுதை மேலே ஏறுகிறார் என்றால் அவர் தன்னை ராஜாவாக பிரகடனப்படுத்துகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அதற்கு வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 13:29, 2 சாமுவேல் 18:9. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகுமாரர்கள் கோவேறு கழுதையில் ஏறி வருவார்கள் அப்படின்றத குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்சலோம் எதில் ஏறி வந்தாரா? கோவேறு கழுதையில் அப்சலோம் வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜகுமாரர்கள் எப்படி வந்தார்களா? அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு கழுதை என்ன செஞ்சுருக்குது, இருந்திருக்கு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 33, 34, 35. ஒரு யூதாவில் ஒரு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படும் போது என்ன நடக்குதுன்னா, கழுதையின் மேலே ஏற்றி அவரை என்ன செய்கிறார்கள், கொண்டு போகிறார்கள். கொண்டு போய் அவரை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த அபிஷேகம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, அதுக்கு முன்னாடி இப்போ 34 போடலாம். 34 ஆசாரியனாகிய சாதோக்கும் நாத்தானும் அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. அப்பொழுது எக்காலம் ஊதி
ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார். ஒரு ராஜா ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படும் போது, ஒரு யூதாவிலே ஒரு ராஜா அபிஷேகம் பண்ணப்படும் போது கழுதையின் மேல் ஏற்றி நகர்வலம் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. எருசலேமில் இயேசு அந்த பாம் சண்டே அன்னைக்கு அவர் போறார் பார்த்தீங்களா, அந்த வழியில் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படும் போது கழுதையின் மேல் ஏறி அமர்ந்து அந்த வழியை அவங்க போகணும். இதுதான் யூதாவில் உள்ள மரபு. ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுகிற விதம். ஏறி என்ன செய்யணுமா, போகணும். அப்போ பெரிய ஆர்ப்பரிப்பு உண்டாகுமா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவனே என் ஸ்தானத்தில் நகர்வலம் கொண்டு வாருங்கள், எக்காலம் ஊதுங்கள், ஆர்ப்பரியுங்கள். வஸ்திரத்தை என்ன பண்ணுறாங்க, விரித்து, ஆமாம், மரக்கிளைகள் எல்லாம் தரித்து, அதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். அது எதை குறிக்குது, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவதற்கு இப்படியெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொன்னால் அதையும் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். யெகூ ராஜாவாகிறார். இந்த இடத்துல யெகூ ராஜாவாகும் போது தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி. அப்ப வஸ்திரத்தை ஒருவரை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும்போது அந்த இடத்துல உள்ளவங்க எல்லாம் வஸ்திரங்களை என்ன செய்வாங்க, வஸ்திரம்னா ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு நிக்கிறது இல்ல, வஸ்திரங்கள்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய மேன்மை. இந்த வஸ்திரம் என்ன செய்வாங்க, மேல் வஸ்திரம்னு சொல்லுவாங்கல்ல, அங்க வஸ்திரம்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த வஸ்திரத்தை கலட்டி அதை என்ன செய்வாங்கன்னா விரிச்சு, வாங்க ராஜா இதுல நடந்து வாங்க அப்படின்னா எங்களுடைய மேன்மை, எங்களுடைய உயர்வு, நாங்க எதெல்லாம் பெருசா நினைக்கிறோமோ அதெல்லாம் எங்க ராஜாவுக்கு கீழே ஒண்ணுமே இல்லை, நீங்க வாங்க. அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவருக்கு அந்த நாளிலே செய்தார்கள். அந்த நாள்ல என்ன செஞ்சாங்களாம், ஆமா, அந்த நாள்ல மட்டும் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்த மக்கள் தொகை எவ்வளவுனா 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் மக்கள் அங்க நின்னாங்களாம். ஏன் அவ்வளவு பேர் அங்க வராங்கன்னா, கரெக்டா பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்னாடி நடக்கிற ஒரு காரியம். அதுக்கு முன்னாடி இருந்தே மக்கள் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து யூதர்கள் சாரையா எங்க வர ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும். இவர் வரும்போது அவ்வளவு ஒரு நெருக்கம். இப்பெல்லாம் சும்மா கொஞ்சம் பேர் இருந்தாலே நெருக்கம்ன்றாங்க. ஆமா, இவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்றாங்க, அவ்வளவு கூட்டம், அந்த தலைவருக்கு இவ்வளவு கூட்டம், இந்த தலைவருக்கு, நம்ம தலைவருக்கு வந்த கூட்டம் இது. அந்த மாதிரி யாருக்குமே இது வரைக்கும் வந்தது கிடையாது. இனிமேலும் வரவும். அவர் வராரு, கேள்விப்பட்டாங்களாம் அவர் வராருன்னு. நீங்க படிச்சு பாருங்க. கேள்விப்பட்டு லாசருவை அவர் உயிரோடு எழுப்பினார், அவர் அற்புதங்களை செஞ்சார், அதிசயங்களை செஞ்சாரு, அவர் எருசலேமுக்கு வராருப்பான்னு சொல்லிட்டு ஜனங்கள் குவிறாங்க அந்த இடத்துல. ஆண்டவரை பார்க்கறதுக்காக வர மக்கள் கூட்டம். அந்த கூட்டத்தின் மத்தியில ஆண்டவர் என்ன செய்யறாரு, வராது. ஜனங்க மரக்கிளைய உடைச்சி அப்படியே இலையெல்லாம் போடுறாங்க. தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, ஆமா, விரிச்சு போட்டு ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி என்ன செய்கிறாங்களாம், ஆர்ப்பரிக்கிறாங்களாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1:40 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1:40. ஆர்ப்பரித்தார்கள். யூத ராஜாங்க முறைமையின்படி யூதாவிலே ஒருவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்குமோ அவர் நேரா எங்க போறாரு, ஆலயத்துக்கு போறாரு. நேரா தேவாலயத்துக்குள்ள என்ன செய்யறாராம், நுழைகிறாராம். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அங்க எருசலேமுக்கு போயிட்டு வந்தவங்க, இந்த பாதை நேரா எங்க போகும்னா ரெண்டா பிரியுமா. 2ஆ பிரிஞ்சு ஒரு வழியில இப்படி போனோம்னா ஆலயத்துக்கு போலாமா, இன்னொரு வழியில இப்படி போனோம்னா பிலாத்துடைய அரண்மனைக்கு போலாமா. அல்லேலூயா. அவர் ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தாருன்னா அந்த நேரத்துல அவரை ராஜாவா மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாருமே எப்படி ஏத்துக்கிட்டாங்க, ராஜாவா. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், அவரை ராஜாவாக்க அவங்க மனதா இருக்காங்கன்னு தெரிஞ்சு என்ன செஞ்சுட்டாரு, டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுவாரு. ஆனா இந்த இடத்துல ராஜாதி ராஜாவா, அந்த இடத்துல பயங்கர ஆர்ப்பரிப்பு. ஓசன்னா ராஜா, யூதனுடைய ராஜா. அதனாலதான் ஏன் இவ்வளவு ஆர்ப்பரிப்பு, அவர் தன்னை ராஜாவா இப்படி காமிக்கணும்னு என்ன அவசியம்? அவர் இப்படி எல்லாம் காமிக்கலன்னாலும் அவர் ராஜா தானே. இது அவர் காமிச்சதனுடைய முகாந்திரம் என்ன? அல்லேலூயா. ஏன் தெரியுமா, அவரு
பிறக்கும் போதே ராஜா, பிறக்கும் போதே ராஜா. இந்த ஜனங்கள்லாம் இப்படிலாம் பண்ணி கழுதை மேலே ஏற்றி வஸ்திரத்தை விரித்து ஆர்ப்பரித்து இப்படி எல்லாம் பண்ணுறதுனால அவர் தன்னை ராஜாவாக காமிச்சுக்கணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் இப்படி ஒரு காரியம் ஏன் நடந்துச்சு அப்படின்னா, அவரு சிலுவை மரணத்திற்கு போகணும். எங்க போகணும்? சிலுவையில அடிக்கப்பட்டு தன் ஜீவனை அவர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சித்தம், அவருடைய சித்தம். இப்படி ஒரு காரியம் நடந்தா இயேசு தன்னை ராஜாவா பிரகடனப்படுத்தினால் மட்டுமே ரோமர்கள் கையிலே அவர் தண்டிக்கப்பட முடியும். தன்னை அவர் ராஜாவாவே பிரகடனப்படுத்தல, அவர் ஒரு சராசரி ஒரு ஊழியக்காரனாய், ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு தேவகுமாரனாய் தன்னை வெளிப்படுத்தி அற்புதங்களை செஞ்சு அதிசயங்களை செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணி அவர் குற்றம் தீர்க்கப்பட்டு அவர் மரண தண்டனைக்குள்ள போனா அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக யார் தீர்ப்பார்கள்னா யூதர்கள் தீர்ப்பார்கள், பிரதான ஆசாரியர்கள் தீர்ப்பார்கள். அப்ப பிரதான ஆசாரியர்கள் அவரை மரண தண்டனைக்குள் தீர்த்தால் அவருக்கு மரண தண்டனை எப்படி கிடைக்கும்னா கல்லெறிந்து கொள்வார்கள். எப்படி கொள்வாங்க? கல்லெறிந்து கொள்வார்கள். ஆனா வாளால் அறுத்து அவரை கொலை செய்வார்கள். அப்ப இவர் மட்டும் அன்னைக்கு அந்த பவனி வரலன்னா இந்த ஒரு முகாந்திரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்காரு. ராஜாவாய் தன்னை அவன் என்ன செய்தான் சொன்னான் அப்படின்ற ஒரு குற்றம் தான் பெரிய குற்றமா இருந்துச்சு. அந்த குற்றத்தை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தன்னை இயேசு ராஜாவாய் அறிவித்தார் அப்படிங்கிற அந்த ஒரு கம்ப்ளைண்ட் அவருக்கு வந்து நீங்க எடுத்து போட்டுட்டீங்கன்னா வேற என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கு? தேவாலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளைக்குள் கட்டுவேன், அப்புறம் நான் தான் பிதாவினுடைய மகன், ஓய்வுனால மீறினது, இந்த குற்றங்களுக்கெல்லாம் அவர் ரோமர்கள் கையில தண்டனை பெற முடியாது. இந்த குற்றங்களுக்கெல்லாம் அவர் பிரதான ஆசாரியரால் தான் என்ன செய்ய முடியும்? அவர் தீர்ப்பு சொல்லப்படணும். அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக யூதர்கள் தான் தீர்க்கணும். யூதர்கள் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தால் அவங்க சாட்டையில அடிப்பாங்க, கல்லெறிந்து கொல்லுவாங்க, இல்லைன்னா வாள் எடுத்து என்ன பண்ணுவாங்க, அறுத்துருவாங்க. அப்புறம் அவரு கல்லெறிந்து கொல்லப்படக்கூடாது. கல்லெறிந்து கொல்லப்பட்டா இன்னொரு ஒரு காரியம், டோட்டல் பாடியில உள்ள முழு ரத்தமும் வெளியே வராது. ஃபர்ஸ்ட் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் போது அது உடம்புக்குள்ள ரத்தமே இருக்கக்கூடாது, முழு ரத்தமும் எங்க வந்துடணும், வெளியே வரணும். கல்லெறிந்து கொள்கிறவங்களுக்கு முழு ரத்தமும் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. வாளால் அறுத்தாலும் முழு ரத்தமும் என்ன செய்யாது, வெளியில வராது. ரெண்டாவது, வாளால் அறுப்புட்டு அவர் மறிக்க கூடாது. அவர் எப்படி மறிக்கப்படணும்? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்படின்னா அவர் மரத்துல தான் தூக்கப்படணும். சிலுவை மரத்துல தன் ஜீவனை அவர் கொடுக்கணும். அப்படின்னா அவர் ஞானமுள்ள தேவன், அவருக்கு தெரியும் ரோமர்கள் நம்மள மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தால் மட்டுமே சிலுவை மரணம் கிடைக்கும். அப்ப ரோமர்கள்ட்ட நம்ம போய் நிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினா தன்னை ராஜாவாய் பிரகடனப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த ஆர்ப்பரிப்பெல்லாம் அவருக்கு வேண்டாம். அவர் மனிதனால் வருகிற மகிமையை ரொம்ப என்ன செய்ய மாட்டாங்க, துதியை ஏற்றுக்குவாரு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஆனா அதே சமயம் தன்னை 4 பேர் முன்னாடி ராஜாவா காமிச்சுக்கணும், கழுதையின் மேல ஏறி போய் பவனி வரணும், எல்லாம் ஓசனா அப்படின்னு என்ன செய்யணும், கட்டணும். அந்த இடம் பாத்தீங்க, நினைச்சு பாருங்களேன் எவ்வளவு கோலாகலமா இருந்திருக்கும். 6 நாளைக்கு முன்னாடி கோலாகலமா இருந்த அந்த இடத்துல 6 நாளைக்கு அப்புறம் சிலுவையை சுமந்துக்கிட்டே என்ன செய்வார் அவரு, வருவார். அப்ப இது தேவன் இப்படி செஞ்சாதான். ஏன்னா யூதர்களுக்கு ராஜா யாரு அன்னைக்கு நேரத்துக்கு? நாயன். ரோமர்கள் தான். ரோமர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே தான் யூதர்கள் இருக்கிறாங்க. குட்டி குட்டி ராஜ்யங்கள் யூதர்களுக்குள்ள இருக்கலாம், அதிகாரங்கள் கொடுக்கப்படலாம். அந்த அதிகாரமும் யாரால் கொடுக்கப்படுது? ரோமர்களால கொடுக்கப்படுது. அப்ப யூதர்களை ஆளுகிறவர்கள் ரோமர்கள். அப்ப டைரக்டா இவரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஓசனான்னு கட்டி அந்த ஊரே அந்த
அந்த இடமே அதிர்ற மாதிரி ஆர்ப்பரிச்சு பவனி வராருன்னா அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? நேரம் அவரை கொண்டு போய் எங்க நிப்பாட்டிட்டாங்க? இவன் தன்னை ராஜா அப்படின்னு சொல்றான். அவங்க கேட்க, நீ ராஜாவா? ஆம், நீ சொல்லுகிற புரிதான். உடனே என்ன ஆயிடுச்சு? ஏன்னா அப்பயும் இவர் சொல்றாரு, ஐயோ இந்த மனிதனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணோம். நான் எங்களுக்கு யார் தான் ராஜா? ஆயன் தான் எங்களுக்கு ராஜா, அவர் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை என்ன பண்றாங்க? மரண ஆக்கினிக்கு. சிலுவை மரணம் வேண்டும் என்பதற்காக, சிலுவையிலே நாம் மரிக்க வேண்டும் என்பதற்காக, ரோமர்களால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பவனியை ஆண்டவர் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் கழுதையின் மேல் ஏறி அவர் ராஜாவாய் ஊர்வலம் வர்றாருன்னா அதுக்கு பின்னாடி கூட நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக அவர் வர்றார். அல்லேலூயா. அந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு குருத்தோலைகளை பிடிச்சி ஓசன்னா ஓசன்னான்ற அந்த அந்த சத்தம். ஏங்க அவருக்கு மற்ற நேரத்தில் ஓடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாருங்க. ராஜா வாக்குறதுக்காக ஒரு கூட்டம் முடியாது. நீங்க தான் எனக்கு ராஜா, வாங்க உங்களை நாங்க ராஜா வாக்கிறோன்றப்ப என்ன செய்யறாரு? போய் மறைஞ்சுக்குவாரு. வேணாம் வேணாம் அப்படி சொன்னவரு ஏன் அன்னைக்கு சொன்னார்னா, அப்பதான் பஸ்காவுக்கு எல்லாரும் வருவாங்க. எங்க இருந்தெல்லாம் வருவாங்க? உலகத்தின் பல தேசங்களில் இருந்து யூதர்கள் வருவாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய திரள் கூட்டம் வரும். ஆனாலும் அவர் ராஜா தான். தன்னை ராஜாவாய் அந்த இடத்துல வெளிப்படுத்தினால்தான் டைரக்டா நம்ம யார் கையில நியாய தீர்ப்பு நமக்கு கிடைக்கும்? மரண தண்டனை கிடைக்கணும், ரோமர்கள் கையில கிடைக்கணும். சிலுவை மரணம் வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார்? இதை அவர் முன்குறிக்கிறார். இந்த பவனியை அவர் முன்குறிச்சு என்ன செய்யறாரு? போறாரு. அப்ப இந்த இடத்துல ஆண்டவருடைய நோக்கம் என்னை துதிக்கணும், ஆர்ப்பரிக்கணும், என்னை ராஜாவா கொண்டு வரணும். இதெல்லாத்தை விட அதிகமா எது இருந்துச்சு அப்படின்னா, நான் சிலுவையில மரிக்க வேண்டும், நான் சிலுவையில மரிக்க வேண்டும். என்னுடைய ரத்தம் முழுவதும் என்ன செய்ய வேண்டும்? பூமியில சிந்தப்பட வேண்டும். என் ஜனத்திற்காக நான் என்ன செய்யப்படணும்? சிந்தப்படணும். அப்படின்றதுக்காக தான் என்ன செய்யறாரு? ஒருவனும் ஒரு காலம் ஏறி இராத அந்த கழுதையின் மேல ஏறி அவர் என்ன செய்யறாரு? இதே யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்துல 7வது அதிகாரம் 9-10 வாசிக்கிறோம். குருத்தோலை எங்க போகுது? வெளிப்படுத்தின விசேஷத்துல சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் எவ்வளவு பேரா? சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலிருந்து பாஷைக்காரர்களிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ண கூடாததுமாகிய திரள் கூட்டமாகிய ஜனங்கள். கர்த்தர் நம்மளெல்லாம் கொண்டு போய் என்ன செய்வாரு? அவங்க எல்லாம் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா? வெள்ளை அங்கிகளை தரித்து. வெள்ளை அங்கிகள்னா ஒயிட் போட்டாதான் அப்படின்லாம் கிடையாது. வெள்ளை அங்கின்றது பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை குறிக்கிறது. வெள்ளங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி அவருக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருந்தாங்க. குருத்தோலை ஞாயிறுன்னு இன்னைக்கு எல்லாரும் குருத்தோலையை பிடிச்சிட்டு வந்துட்டா ஒன்றும் இல்லை, அங்க போய் பிடிச்சிட்டு நிக்கணும். எங்க போய் பிடிச்சிட்டு நிக்கணும்? சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்கணும். இன்னைக்கு பிடிக்கிறது ஒரு விஷயமே இல்லைன்னு அதை பிடிச்சிட்டா பரலமா போயிடலான்னு கிடையாது. இயேசு நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்திருக்கிறார். பஸ்காவாகிய பலி நமக்காக செலுத்தப்பட்டிருக்கு. அப்ப அந்த பலியை, அவருடைய அன்பையும் அவருடைய தியாகத்தையும் அவருடைய தொடையிலேயே அப்படியே எழுதியே அவரே தொடையில என்ன பேர் எழுதியிருக்கு? ராஜாதி ராஜா. அந்த ராஜாதி ராஜா நம்ம கிட்ட கேட்கிறாரு, நம்முடைய துதியை கேட்கிறாரு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு போறது ஒரு சடங்காச்சாரமான நிகழ்ச்சி இல்லை. மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைக்கு நாம் ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு முன்னாடி நம்ம நிக்க போறோம். அவருக்கு முன்னாடி நிக்க போறோம். அவருக்கு முன்னாடி நிக்கிற மக்களுடைய தொகை எண்ணிக்கை இல்லை. இன்னைக்கு சர்ச்சில் எவ்வளவு பேர் வராங்க? இவ்வளவு பேர் வராங்கன்னு சொல்லிடுவாங்க. 25,000 பேர் வராங்கங்க, 30,000 பேர் வராங்கங்க, 50,000 பேர் வராங்கங்க. ஆனா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மக்களுடைய எண்ணிக்கைக்கு அளவே கிடையாது. ஒருவனாலும் எண்ண முடியாத அளவுக்கு கூட்டம் அந்த இடத்துல நின்று குருத்தோலைகளை வச்சு அவரை என்ன செய்வார்கள்? அவருக்கு முன்பாக
நின்று ஆர்ப்பரிப்பார்கள். அல்லேலூயா. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற ஆண்டவன் ஒரே ஒரு நாள் தன்னை ராஜாவா வெளிப்படுத்தினார். ஒரு நாள் தன்னை ராஜாவா எருசலேம்ல வெளிப்படுத்தினார். எருசலேமே தாங்க முடியல. வந்து சொல்றாங்க, அவங்களெல்லாம் சும்மா இருக்க சொல்லு, அவங்கள ஆமா சீசர்கள்ட்ட சொல்லுங்க, ஏன் இப்படி கத்துறாங்க. உடனே அவர் சொல்லுவாரு, இவங்க கூப்பிடலன்னா இந்த கல்லுகள்லாம் கூப்பிடும். அல்லேலூயா. கல்லுகள் என்ன செய்யுமா? கூப்பிடும். அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் மனசு எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். பயங்கரமா ஒரு யூதருடைய ராஜா அவர். ஏன்னா அவர் முழுக்க முழுக்க யூதா கோத்திரத்து ராஜசிங்கம், யூத கோத்திரத்துல பிறந்தாரு. அதற்குரிய சகலமுமே அவர் வாழ்க்கையில ஒண்ணு அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன செஞ்சு நடந்து வந்துச்சு. அந்த இடத்துல தன்னை ஒரு ராஜாவா அவர் உணர்ந்து வராரு. ஒரே வாரத்துல 5 நாள், 6வது நாள் அவர் எப்படி போறாரு? சிலுவையை சுமந்து போறாங்க. இன்னைக்கு வாழ்க வாழ்க, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொன்னவங்க அன்னைக்கு என்ன சொன்னாங்க? சிலுவையில் அடியும், சிலுவையில் அறையும். அவ்வளோ பேரும் சொல்லல. அன்னைக்கு அங்க இருந்த 2.25 லட்சம் மக்களும் சிலுவையில் அறைன்னு சொல்லல. பிசாசு ஏவி விட்டபடி ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சு? சிலுவையில அறைங்க, சிலுவையில அறைங்க அப்படின்னு சொல்லி அவர் சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பிதாவினுடைய சித்தம் நிறைவேறணுன்றக்காக தான் அவர் இந்த பவனியே வந்தார். சிலுவை மரணம் எனக்கு வேணும், அப்பதான் என் மக்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசோட வல்லமையிலிருந்து நான் மீட்க முடியுன்றதுக்காக தான் அவர் வந்தாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க மீட்கப்பட்டுட்டீங்களா? நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்களா? அவருடைய ரத்தத்தை நீங்க முழுமையா விசுவாசிச்சிருக்கீங்களா? அவருடைய சிலுவை பாடுகள் எனக்காக தான் அவர் பாடுபட்டாருன்றதை நீங்க நம்புறீங்களா? இதை ரட்சிக்கப்படாதவங்கள்ட்ட சுவிசேஷ கூட்டத்துல கேட்பாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்டே கேட்கக்கூடிய ஒரு காலத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். இயேசு உங்களுடைய ரட்சகரா நீங்க நினைச்சீங்கன்னா அவருடைய வழியில நம்ம நடப்போம். அவரை விட முக்கியம் நமக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. எங்க ராஜாதி ராஜாங்க, அவர் எதுக்குங்க பூமிக்கு வந்தார்? இந்த வேதத்துல சொல்லப்பட்ட எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே சத்திய வார்த்தைகள். அவர் நமக்காக வந்தார்னா அவர் வந்த நோக்கம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம சூழ்நிலை அப்படி இல்லாத மாதிரி தெரியலாம். எங்கங்க அவர் சிலுவையில எல்லாத்தையும் முடிச்சுட்டாருன்றாங்க, நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நீங்க அதை மட்டும் பாருங்க, உங்க கஷ்டத்தை பார்க்காதீங்க, உங்க பிரச்சனையை பார்க்காதீங்க. இது நிரந்தரம் கிடையாது. இது நிச்சயமா ஒரு நாள் மாறும். ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதை வரைக்கும் தான் அந்த பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யாது? இருக்காது. அதையும் ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறாரு அப்படின்னா நம்மளை பலப்படுத்துறதுதான், நம்மளை பலப்படுத்துறதுதான். யாரோ ஒரு கதை ஒன்று சொன்னாங்க, எனக்கு சரியா யார் சொன்னான்னு ஞாபகம் இல்லை. சிஸ்டர் சொன்னாங்களா இல்லை வேற யார் சொன்னாங்களான்னு தெரியல. ஒரு வாலிபன் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க, அவனுக்கு சரீரத்துல ஒரு பலவீனம் இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், இந்த பாறையை நீ நகர்த்து, இந்த பாறையை நீ என்ன செய்ய, தள்ளி அங்கிட்டு வை அப்படின்னாராம். சரி, நீ என்ன செஞ்சானா தள்ளினானா, இப்ப கையை வைக்கிறாங்க, நகரவே இல்லை. பாறையை தள்ள முடியுமா? தள்ளி தள்ளி பார்த்தானா. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இது யாரோ நம்ம சர்ச்சில் உள்ளவங்க தான் யாரோ சொன்னாங்க, நீங்க தான் சொன்னீங்களோ. தள்ளி தள்ளி பார்த்தானா, தள்ளவே முடியலையா. இருந்தாலும் கர்த்தர் சொல்லியிருக்காரு நாம தள்ளுவோம் அப்படின்னு. அடுத்த நாள் தள்ளாங்க. தள்ளி 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 தன்னுடைய முழு பலத்தோட என்ன செய்யறாங்க? ஏன்னா கர்த்தரோட வார்த்தை நம்ம கீழ்ப்படியணும், அவ்வளவுதான். என்ன நடந்துச்சோ நடக்கலையோ, பாறை நகர்ந்துச்சோ, நம்மளா இருந்தா இந்த பாறை போய் கையில தள்ளினா நகருமா? ஆண்டவர் சொன்னாரா, நமக்கா தோணுச்சா அப்படின்னு நம்ம நடப்போம். ஆனா அவர் தள்ளிக்கிட்டே இருந்தாராம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் டெய்லி தள்ளி தள்ளி பார்த்து ஒரு நாள் கேட்டார், ஆண்டவரே என்னப்பா நானும் தள்ளி தள்ளி பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கலை அப்படின்றப்ப ஆண்டவர் சொன்னாங்க, பாறை தள்ளல, ஆனா உன் உடம்பு நல்லாயிடுச்சுன்னா. ஏன்னா தன்னுடைய முழு பலத்தையும் போட்டு அவர் அதை தள்ளும் போது அவர் உடம்பு என்னவாயிடுச்சு? அவர் உடம்புல உள்ள நிறைய பலவீனங்கள் நீங்கிச்சு. அவர் உடம்பு மூல சதையெல்லாம் என்னவாயிடுச்சு? ஆமா, டைட் ஆயிடுச்சு. அவரு நல்லா ஆயிட்டாரு. அப்ப கர்த்தர் நம்மளை ஏதாவது ஒன்று செய்யன்னு சொன்னார்னா அது கண்டிப்பா ஏதோ ஒரு நன்மை கிடையாது. சும்மா ஒரு கதை தான் இது, உண்மையா நடந்த சம்பவம்லாம் கிடையாது. இது ஒரு கதை. அதே மாதிரி இன்னொரு கதைன்னு சொன்னாங்க, அது இவங்க சிஸ்டர் தான் என்கிட்ட சொன்னாங்க. என்ன கதைன்னா,
ஒரு தாத்தா உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருந்தாராம். தாத்தாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தாராம். அது கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தட்ட சொல்லும்போது வேற மாதிரி ஆகும். அடுத்த ஆள் அது போகும்போது வேற மாதிரி ஆகி எப்படியோ போய் இப்போ ஒரு வழியா வந்து என்கிட்ட நின்றுருக்கு. பைபிள் படிச்சுட்டு இருந்தாராம். அந்த பையனை பைபிளை படிடான், பைபிளை படிடான்னா அவன் சொன்னானா, நீங்களும் தான் இத்தனை வருஷமா அந்த பைபிளை படிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, உங்களுக்கு என்ன ஆனிச்சு? ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்போ இருக்கிற மாதிரி தானே இப்போ இருக்கிறீங்க, என்ன பெருசாக ஆனிச்சுன்னொடனே அவர் சொன்னாராம், ஒரு கூடை, மூங்கில் கூடை இருக்குல்ல, அந்த கூடையை போய் பைப்பில் வச்சு தண்ணியை திறந்து விட்டுருந்தாங்க. திறந்து விட்டானா 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. திரும்ப இன்னும் அடுத்த நாள் இப்படியே டெய்லி. அப்போ அவன் கேட்டானா, எதுக்கு நீங்கள் சும்மா கூடையை கொண்டு போய் வைக்க சொல்றீங்க, தண்ணியை திறந்து, அதில் ஒரு தண்ணி கூட நிற்கலை, தண்ணியெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, வெளியே போயிடுச்சு, அப்புறம் எதுக்கு? அப்போ அவர் சொன்னாரா, நீ டெய்லி தண்ணியை திறந்து விட்டு கூடையை வைக்கிற, கூட நிரம்பல, ஆனால் கூட சுத்தமாயிருச்சு, கூட என்னவாயிருச்சு. அதே மாதிரிதான் நீ வேதத்தை படிக்க நீ சுத்தமாயிருவ. உனக்குள்ள பெருசா எது நடந்த மாதிரி தெரியாது, ஆனா உன் சுபாவம் மாறிடும், உன்னுடைய நடத்த மாறும், உன்னுடைய பாவ கிரியைகள் மாறும், நீ அவருக்கு பிரியமான பிள்ளையா என்ன செஞ்சிருவ, மாறிடுவ. அதனால பைபிளை படி அப்படின்னு. நாம இந்த நாள்ல இயேசுவின் வார்த்தைகள் சத்தியம் உள்ளது. பைபிள் படிக்காம ஒரு கிறிஸ்தவன் ஒரு நாளை முடிக்கவே கூடாது. இன்னைக்கு காலையில பார்த்தோம், அவிசுவாசம்னா என்ன, விசுவாசம்னா என்னன்னு பார்த்தோம். விசுவாசம்னா என்ன அப்படின்னா, அவரை கனம் பண்றதுக்கு பேர் தான் விசுவாசம். அவிசுவாசம்னா என்ன, அவரை கனவீனம் பண்றதுக்கு பேர் தான் அவிசுவாசம். வேதத்தை வாசிக்காம, ஜெபம் பண்ணாம, சர்ச்சுக்கு போகாம, பரிசுத்தவான்கள் ஐக்கியத்துல இல்லாம ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி வாழ்ந்தா அந்த விசுவாசிக்கு பேரு விசுவாசி இல்ல, அவர் அவிசுவாசி. வேதம் வாசிக்காத கிறிஸ்தவர்கள் அவர்கள் அவிசுவாசிகள். யோசிச்சு பாருங்க, பைபிளை எடுத்து, பைபிளை திறந்து மனதார பைபிள் படிச்சு எத்தனை நாள் ஆச்சு? டெய்லி ஒரு அதிகாரம் படிக்கிறேன், அந்த 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 சடங்குக்குள்ளேயே நான் வரல. ஆத்மார்த்தமான உறவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் கடந்து போகுது. ஒரு நாள் கிறிஸ்துமஸ்ன்றோம், இயேசுடைய பிறப்பை குறித்து என்ன செய்யறோம், அந்த நாள்ல அதிகமா தியானிக்கிறோம், அதிகமா இயேசுவோட பிறப்பை அறிவிக்கிறோம். உயிர் தெழுந்த நாளை ஈஸ்டர்னு என்ன செய்யறோம், நாம செலிப்ரேட் பண்றோம். அந்த நாள்ல உயிர் தெழுந்த மகிமையை குறித்து அநேகருக்கு சொல்றோம், அவர் உயிர் தெழுந்தாருங்க அப்படின்னு சொல்றோம். பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன சொல்றோம், நல்ல வெள்ளி, குட் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன சொல்றோம், சிலுவையின் வெற்றி ஆராதனை, சிலுவையில் பெற்ற வெற்றியை அந்த நாள்ல நினைவு கூறுறோம். ஓடிக்கிட்டு தான் இருக்கு வருஷம். ஆனா அந்த 365 நாள்ல அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 நாள் 5 நாள், ஒரு கிறிஸ்துமஸ், ஒரு நியூ இயர், ஒரு ஈஸ்டர், ஒரு குட் ஃப்ரைடே, அப்புறம் என்ன இருக்குது, அவ்வளவுதானே. இந்த மாதிரி ஒரு 4 நாள் 5 நாள், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 52 வாரம். 52 வாரத்துல 52 வாரமும் சர்ச்சுக்கு வராதவங்களும் இருக்கிறாங்க. எதுக்காங்க? இதுக்காகவா? இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம வாழணும்ன்றதுக்காகவா இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு? இப்படி 10ஓட 11 ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு உட்காந்துட்டு வர்றதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு. இயேசுக்காக வாழணுங்க. இந்த உலக வாழ்க்கையில இயேசு நமக்கு எவ்வளவோ செய்யறாரு. கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார். நீதி உள்ளவர், நம்முடைய ராஜா நீதி உள்ளவர். அவர் நம்முடைய நீதியை பார்ப்பார். அவர் நீதி உள்ளவர், அவர் தாழ்மை உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்காரு. தயவு செய்து டெய்லி பைபிள் படிங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் அவரை கனம் பண்றோம்னு அர்த்தம். அவரை மதிக்காம நாம வாழ்ந்த எப்படி இருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்கள நீங்க மதிக்கவே இல்லை, சட்டையே பண்ணல. அவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்றதே நீங்க சட்டை பண்ணாம நீங்க இருக்கிறீங்கன்னா அவங்க மனசு எப்படி இருக்கும்? கஷ்டப்படுமா? கஷ்டப்படாதா? நம்மளை உண்டாக்குனவர், நம்மளை தெரிந்தெடுத்தவர், நம்மளை பேர் சொல்லி அழைச்சவர், நமக்கு அவரோட நாமத்தை கொடுத்தவர், அவரோட பேரை நம்ம நெற்றியில கொடுத்தவர். தான் என் பேர்னால நீ அழைக்கப்படு, இயேசுன்ற பிள்ளை, இயேசு பிள்ளைன்ற பேர் உனக்கு நான் தரேன் கொடுத்தவர். ஒரு சொட்டு ரத்தத்தை கூட தனக்காக வச்சுக்காம ரத்தம் முழுசையும் நமக்காக சிந்தினவர். அந்த ஆண்டவருக்கு நாம எண்ணத்தை கொடுத்து அவருக்கு நாம பிரதிபலன் செஞ்சிருவோம். எதையும் கொடுக்க முடியாது, எதையுமே கொடுக்க முடியாது. அவர் கொடுத்த மாதிரி நம்ம உடம்புல உள்ள ரத்தம் அவ்வளத்தையும் கொடுத்தா கூட அது ஈடாகவே ஈடாகுது. ஏன்னா நம்ம ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்?
பாவம் நிறைந்த ரத்தம், பழி வாங்குகிற ரத்தம். நம்முடைய ரத்தம் நல்லது கிடையாது, அவர் ரத்தம் தான் நன்மையானவைகளை நமக்காக. அந்த ரத்தத்துக்கு ஈடா நம்ம எதையும் கொடுக்க முடியாது. அவர் நம்மகிட்ட என்னத்தை கேட்கிறாரு? அவரோடு பழகி சமாதானமா இருங்க. அவர்கிட்ட பேசுங்க. அவர்கிட்ட ஏதாவது ஒண்ணு அவங்க லைஃப்ல உடனே அவர்கிட்ட பேசுங்க. என்ன ஆண்டவரே அப்படி இருக்கு, என்னப்பா அப்படின்னு பேசுங்க. ஒரு சின்ன சின்ன காரியத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. என்னப்பா தினமும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஏன் இப்படி செய்யறேன்? ஏன்னா நீங்க இதுல இருந்து சரி பண்ணுங்க ஆண்டவரே. இது எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஐயோ எனக்கு என்னையே பிடிக்கல ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் என்கிட்ட எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னை மாத்துங்க இயேசுவே. அப்படி மட்டும் அவரோட கரெக்டா பேசி அவரோட சஞ்சரிக்க நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த ராஜாதி ராஜாவுடைய ராஜ அதிகாரம் உங்க எல்லையில காணப்படும். அவர் நேரம் ஆலயத்துக்கு போய் என்ன பண்ணாரு? அவ்வளவு நாள் போனார்ல, அவ்வளவு நாள் தேவாலயத்துக்குள்ள போனாரு. 3 வருஷம் அவர் என்ன செய்யறாரு? தேவாலயத்துக்குள்ள போறாரு. சின்ன பிள்ளையில இருந்தே தான் போயிட்டு இருக்கிறாரு. தேவாலயத்துக்குள்ள போறாரு, வசனத்தை படிக்கிறாரு, அற்புதங்களை செய்யறாரு, இந்த மாதிரி பண்றாரு. ஆனா எங்கேயுமே சவுக்க உண்டு பண்ணி அங்க உள்ளவங்களெல்லாம் துரத்தி விட்டு எல்லாம் என்ன செய்யுங்க ஓடுங்கன்னு சொல்லி காசுக்காரருடைய பலகையெல்லாம் கவுத்தி விட்டு புறா விற்கிறவங்க ஆசனங்கள் எல்லாம் அந்த மாதிரிலாம் செய்யவே இல்லையே. இங்கேயே செஞ்சாருன்னா அவர் இங்க ராஜா. அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துறாரு? ராஜாவா வெளிப்படுத்துறாரு, அவருடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துறாரு. அதே ஆண்டவரை நீங்க உண்மை உத்தமமா நீங்க பின்பற்றினீங்கன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா அந்த ராஜ அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வரும், உங்க எல்லைகள்ல வரும். எதை வெளியில துரத்தணுமோ அதெல்லாம் ஆண்டவர் துரத்துவார். ராஜாவா உங்க கூட இருப்பார். எதை வெளியேற்றணும், எதை உள்ள கொண்டு வரணும், உங்களை எப்படி நடத்தணும், எப்படி ஆசீர்வதிக்கணும். ராஜாவா உங்க முன்னாடி அவர் ஒரு ராஜா நம்ம முன்னாடி நடந்தா நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நல்லா நடக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி அவங்க நம்ம கூட எப்பயுமே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க. ஒரு போன் அடிச்சா எல்லாம் என்ன வேறும் சரியாயிடும். அவங்களுக்கெல்லாம் சும்மா ஒரு 5 வருஷம் தான். நம்ம ராஜாதி ராஜா, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற ராஜா. அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவது இல்லவே இல்லை. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. அந்த ராஜா விரும்புறாரு உங்க கூடயே இருக்கணும், உங்க கூடயே வரணும், உங்களை நடத்தணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. நாம் நம்மளை ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு காலையில வாசிச்ச அந்த வேத வசனத்தின்படி அவிசுவாசிகளா இருக்கக்கூடாது. அவரை கனவீனம் பண்றவங்களா நம்ம இருக்கக்கூடாது. என்னங்க மிஞ்சி போனா என்னங்க, இந்த இது ஒண்ணு நடந்தா நல்லா இருக்கும், இந்த அது ஒண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த காரியம் சரியாயிட்டா நல்லா இருக்கும். ஏங்க அது அவர் பார்வைக்கு ஒண்ணுமே இல்லைங்க. லேசான காரியம், அவர் அதை செஞ்சிருவாரு. நீங்க செய்ய வேண்டியது அவருடைய கையை பிடிச்சிட்டு அவரு கூடயே நடந்து போகணும். அல்லேலூயா. அப்படின்னா அந்த ராஜ அபிஷேகமும் ராஜ வல்லமையும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். நீங்க இந்த பூமியில ஒரு ராஜாவா வாழலாம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று செபிக்க போகிறோம். அல்லேலூயா. ராஜாதி ராஜா, என்றென்றும் என்றென்றும் கர்த்தாதி கர்த்தா என்றென்றும் சொல்லி அந்த பாடலை பாடி ஹalleluya நாம் ராஜாதி ராஜாவை தொழுது கொள்ளுவோம். தீபாலா கபரதலா சுகம் கொடுக்கிற தேவனாய் தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது தெய்வீக சுகம் எங்களை ஆண்டு கொள்ளுகிறது ராஜா. சமாதான காரணர் என்று உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது எங்கள் வாழ்க்கையில எல்லையில்லாத சமாதானம் கிடைக்கிறது. இந்த மாலை வேளையில ராஜாதி ராஜாவாய் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவாய் உம்மை நாங்கள் உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அந்த ராஜ அபிஷேகம், ராஜ மேன்மை, ராஜாவுடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையின் சகல எல்லைகளிலும் கடந்து வரும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ராஜாதி ராஜா என்றென்றும் என்றென்றும் கர்த்தாதி கர்த்தா என்றென்றும் என்றென்றும் ராஜாதி ராஜா என்றென்றும் என்றென்றும் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா என்றென்றும் என்றென்றும் கர்த்தாதி கர்த்தா என்றென்றும் என்றென்றும் ராஜாதி ராஜா என்றென்றும் என்றென்றும் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். தலை உயர்த்திடுங்கள், பணிந்திடுங்கள், தொழுதிடுங்கள்,
துதிகளா மாட்சிமையின் ராஜனையே ஸ்தோத்தரியுங்கள். ராஜா வருகிறார். ராஜா ராஜாதி ராஜாவே, எங்கள் எல்லைகளுக்குள் வாங்க. எங்க வாழ்க்கையில நீங்க வாங்க. பணிந்திடுங்கள், தொழுதிடுங்கள், பாடுங்கள். தூய்மை பரிசுத்தம் நிறை துதிகளா மாட்சிமையின் ராஜனையே ஸ்தோத்தரியுங்கள். மாட்சிமையின் ராஜனையே ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்துவோம். ராஜாதி ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஜீவனுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சதா காலமும் உயிரோடு இருக்கிற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ராஜ அபிஷேகம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய அதிகாரம் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கையில கடந்து வரட்டும் ஆண்டவரே. ரீகா லமா நத ரகா லமா நபா. ராஜாதி ராஜாவுடைய ஆளுகை என் குடும்பத்திலே கடந்து வரட்டும். ராஜாதி ராஜாவுடைய ஆளுகை என் வாழ்க்கையில கடந்து வரட்டும். ராஜாதி ராஜாவுடைய அதிகாரம் என் வாழ்க்கையில கடந்து வரட்டும். என்னை ஆண்டு கொள்ளும், என் குடும்பத்தை ஆண்டு கொள்ளும், நான் செய்கிற வேலையை ஆண்டு கொள்ளும், என் வாழ்க்கையின் சகல எல்லைகளை ஆண்டு கொள்ளும். எப்படி தேவ ஆலயத்திற்குள் நுழைந்து தகப்பனே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, தகப்பனே அந்த நாளிலே அந்த குருத்தோலை ஞாயிறு அன்று ஆண்டவரே ஓசனா ஓசனா என்ற முழக்கத்தோடு தேவாலயத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே தேவாலயத்துக்குள்ள உமக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெளியே துரத்தினது போல இன்றைக்கு என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில, என் வீட்டுக்குள், எங்க திருச்சபையில உங்களுக்கு பிரியம் இல்லாம எதெல்லாம் இருக்கோ, எங்கள் சரீரத்துல உங்களுக்கு பிரியமில்லாத எந்தெந்த வியாதிகள் இருக்கோ, பலவீனம் இருக்கோ, எல்லாவற்றையும் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்ற வல்லமையுள்ள நாமத்தினாலே வெளியேற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆமென். உம்முடைய அதிகாரம் கடந்து வரட்டும், உம்முடைய ஆளுகை கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? குட் ஃப்ரைடே மாதிரியும் இருக்குது, ஈஸ்டர் மாதிரி இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் ஒரே காரியம் சொல்லி முடிக்கிறேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு அதை கேட்ட உடனே ஏறதுக்கும் யூதேல உள்ளவங்களுக்கும் கலங்கினார்கள். அங்கே வாசிக்கலாம், சாலமோன் ராஜாவானோன்னு அதோனியா அதிர்ந்து போனான், விருந்து கொண்டாடல் டூப்ளிகேட் நின்று போயிட்டு. ஆண்டவர் 3 காரியம் சொல்லியிருக்காரு, ஏற்கனவே சொல்லிக்கிட்டே வர. ஆமான் திகிலடைந்தான், அதோனியாக்கள் அதிர்ந்து போவார்கள், ஃபேலிக்ஸ் பயமடைந்தார். அல்லேலூயா. ஆக இந்த மாலை வேளையிலும் எல்லாம் விரோதமான காரியங்கள்லாம் அதிர்ந்து போகிறது, விருந்து கொண்டாடல் நின்று போயிற்று. அல்லேலூயா. அப்படின்னா சத்துருக்களுடைய கொண்டாட்டத்துக்கு முடிவை கட்டுகிறார். அதனால் சந்தோஷமாக இருங்கள், ராஜாவை மகிமைப்படுத்துங்களேன். இந்த இதில் பாட்டில் வரும் இங்கிலீஷில், பியூர் அண்ட் ஹோலி and giving glory to the King of Kings. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ராஜாதி ராஜா உங்களை ஆளுகை செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா.